எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு பொண்ண விரும்பினான். அந்த பொண்ணு ரொம்ப ஏழை. இந்த பையன் வீடு ரொம்ப ரொம்ப பணக்காரங்க. ஆ அ அதனால அவங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. இவன் வந்து ரொம்ப சண்ட போட்டு தகராறு பண்ணினா இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால அவங்க வேண்டா வெறுப்பா அந்த கல்யாணத்த ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயம் பண்ணி முடிச்சாங்க. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கும்போது, இன்விடேஷன் குடுக்க போன இடத்துல பொண்ணோட அப்பாவும், அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப வேற யாருமே இல்ல. அது வந்து அவன் அந்த பையன ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. அந்த பொண்ணுக்காக நெறைய உதவிகள அவன் செஞ்சான். இது அவங்க அம்மா, அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, கல்யாணத்த கேன்சல் பண்ணிறணும் அப்படின்னு. நெறைய பிரச்சனைகள் என்னென்னமோ இவன் பேசி பார்த்தான். அம்மா, அப்பா வந்து கல்யாணத்த நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதும் இவன் என்ன பண்ணிட்டான், அவள கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அது வீட்ல பெரிய பூகம்பத்த கொண்டு வந்துருச்சு. பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், அவள வந்து தனியா வைக்கல. அவனுடைய வேலை வந்து அடிக்கடி ஊர் ஊரா போற மாதிரியான வேலை. அதனால அவள தனியா வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா, அப்பா கிட்ட பேசினான். இவன் என்னோட மனைவி கொஞ்ச நாள் உங்க வீட்ல இருக்கட்டும். ஏன்னா, இப்போ உடனே அவள நான் தனியா வைக்க முடியாது. நான் என்னுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்க நான் மாத்திட்டு, அதுக்கப்புறம் நான் அவள தனியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி வீட்ல விட்டுட்டு, அப்பப்போ ஊருக்கு போவான், திரும்ப வருவான். இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் என்ன கூப்பிட்டு சொல்லுச்சு, வீட்ல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. என் மாமனாரு, மாமியாரு 2 பேரும் சேர்ந்து என்னைய எல்லா நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்டா இந்த கல்யாணத்த பண்ணோன்னு இருக்கு." அப்படின்னு ரொம்ப பேசினா. அப்ப நான் அவள கேட்டேன், "ஏம்மா இந்த கல்யாணத்த பண்ணலைன்னா, உனக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருந்தது உன் லைஃப்ல?" அப்படின்னு. அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. உன் இடத்துல நீ இருக்கிறது கஷ்டமான நிலைமை தான் எனக்கு புரியுது. வேண்டாத மருமகளா ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்க. ஆனால் உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்றான். அத நீ புரிஞ்சுக்கோ. இவ்வளவு தூரம் போராடி உன்ன கொண்டுட்டு போனவனுக்காக, நீயும் சில விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணு. அவன் வந்து டெம்பரரியா தானே இங்க விட்டுட்டு போயிருக்கான். 1 வருஷமோ, 2 வருஷமோ, மாசம் மாசம் அவன் வந்துட்டு வேற போறான். ஆகையினால கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்கள நேசிக்க பாரு. நீ அவங்களோட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லதனமா இருக்கிறதுக்கு பாரு. ஏன்னா, அவங்க தான் இப்போ உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் உன்னைய வேண்டான்னு சொன்னாலும், "நீ அந்த வீட்டுக்குள்ள தானே இருக்க. உன்னைய என்ன அடிச்சா தொரத்திட்டாங்க?" அப்படின்னு கேட்டேன். ரொம்ப உண்மையான விஷயம். சில இடங்களில வந்து பிள்ளைகள் அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. அவங்க வந்து பிராக்டிகல் லைஃப்‌க்கு வரமாட்டேங்கிறாங்க. நம்ம வீடுகள்ல எல்லா பிள்ளைகளுக்குமே நாம அத சொல்லிக் குடுக்க வேண்டியிருக்கு. லைஃப்ங்கிறது நெறைய சேலஞ்சஸ் உள்ளது தான். பிராக்டிகல் லைஃப்ல நெறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா, உன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து அழுவுறதோ, அல்லது எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றதோ, அவங்க சரியில்லைன்னு சொல்றதோ அர்த்தமே கிடையாது. எந்த அம்மா, அப்பா வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம இருக்கு? மருமகங்கிறதே விட்டுருங்க. எந்த அப்பா, அம்மா பிள்ளைகளுக்கு நடுவுல சண்டை வராம இருக்கு? நெறைய வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது மருமகளோ அல்லது மருமகனோ போற வீட்டுக்குள்ள அத ஒரு பெரிய இஷ்யூவா எடுக்காம நான் சொல்றது இந்த ப்ரொலாங் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி அது மாதிரி விஷயங்கள இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அவங்களோட ஒத்து போய் அங்க இருங்க. அங்க இருந்து வெளிய போகும்போது உங்களுக்குன்னு ஒரு வீடு வந்துருது. அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அதுக்குள்ள நீங்களும் நெறைய படிச்சிருவீங்க. சில விஷயங்கள லைஃப்ல நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற விஷயத்த நீங்க படிச்சிருவீங்க. ஆகையினால இந்த பிள்ளைக்கும் நான் அதத்தான் சொன்னேன். இந்த வீடு இப்போ உனக்கு இதுதான் பாதுகாப்பு. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். ஸோ அவங்கள நம்பி அவங்களுக்காக சில விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன்.